எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்யூசுவல் ரியாக்ஷன்ஸ் when சிக்மா மேட்ஸ் ஆர் புஷ்டு டூ ஃபார். உனக்கு ஒரு தடவ சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப அதே விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், அந்த விஷயத்த நான் அவாய்ட் பண்றேன். அந்த விஷயத்த நீ பேசாத. அது என்னோட பெர்சனல் மேட்டர். இதுக்கப்புறம் அந்த விஷயத்த நீ திரும்ப திரும்ப பேசினீன்னா, உன்னோட மரியாதை கெட்டுடும் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரியான வார்த்தைகள் வந்து எப்போ ஒரு பெர்சன் கிட்ட இருந்து நம்ம வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சனுடைய பிரைவசி மேட்டர்ஸா இருக்கலாம், பெர்சனல் மேட்டர்ஸா இருக்கலாம். அவங்க அவாய்ட் பண்ண நினைக்கிற விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப மூக்கு நுழைச்சு பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இந்த மாதிரியான வார்த்தைகள நம்ம வாங்கி கட்டிப்போம். ஆனா இந்த விஷயம் ஒரு பெர்சனுடைய பெர்சனல் பவுண்டரிக்குள்ள நம்ம வந்து தேவையில்லாம நுழையும்போது, அவங்களோட பிரைவசிய தேவையில்லாம கலரும்போது, இந்த மாதிரியான வர வார்த்தைகள வந்து ஒரு யூசுவல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம் நார்மல் பீப்பிள் கிட்ட. ஆனா, அதுவே வந்து ஒரு சிக்மா மேல் கைண்ட் இருக்க ஆண்கள் கிட்ட போகும்போது, அன்யூசுவல் ரியாக்ஷன்ஸா தான் இருந்துட்டு இருக்கும். இந்த காமனான ரியாக்ஷன்ஸ் அவங்க வந்து என்னைக்குமே குடுக்க மாட்டாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஒரு விஷயம் இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். ஆனா, அந்த விஷயம் அப்படி நடக்கல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத விட மோசமா நடக்கிறதுக்கும் இங்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி தான் நம்ம கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பீப்பிள் கிட்ட வந்து நம்ம எவ்வளவு தூரம் வந்து அவங்கள எடை போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். தப்பி தவறி தப்பா எடை போட்டு இவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். இவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் பர்சனல் பவுண்டரிஸ தாண்டி விளையாடலாம் அப்படின்னு சொல்லப்படுற இடம் விருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நார்மல் பீப்பிள் எப்பயுமே வந்து வேற மாரி ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கோவப்படுவாங்க, கத்துவாங்க, கூச்சல் போடுவாங்க. இது என்னோட பெர்சனல் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லப்படுற அந்த இம்பல்சிவான ரியாக்ஷன்ஸ் அவங்க கிட்ட அதிகமா இருந்துட்டே இருக்கும். ஆனா சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள் கிட்ட வந்து இந்த ரியாக்ஷன் சுத்தமா இருக்காது. பயங்கர குவைட்டா மாறிடுவாங்க. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே, எல்லா மனிதர்களுமே வந்து பெர்சனல் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. பிரைவசி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. எல்லாத்தையுமே தாண்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு சொல்லப்படுற சுயமரியாதை இங்க எல்லாருக்குமே இருக்கு. ஒரு பெர்சன் இன்னொரு பெர்சன் கிட்ட பழகும்போது இந்த 3 விஷயத்த மனசுல வச்சுட்டு அந்த ஒரு லெவலோட தான் பழக ஆரம்பிக்கணும். அப்படி பழகும்போது மட்டும் தான் இங்க எல்லாமே ஸ்மூத்தா போகும். அத தாண்டி ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து உள்ள வந்து பிரைவசி மேட்டர்ஸ்ல தலையிடும்போது தான் இங்க நார்மல் பீப்பிள் வந்து யூசுவலான கத்தி கூப்பாடு போடுற ரியாக்ஷன்ஸ குடுத்துட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்ல சிக்மா மேட்ஸ் குடுக்குற ரியாக்ஷன் அன்யூசுவலா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேட்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் வந்து பொதுவா வந்து அதிகமா கோவத்த வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனா பயங்கரமான கோவம் உள்ள இருக்கும். அத வெளிக்காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அத வெளிக்காட்டுற ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யார் அவங்களோட பெர்சனல் பவுண்டரில வந்து தேவையில்லாம நுழையிறாங்களோ, அவங்கள வந்து அதிகமா பிரைவசியோட மேட்டர்ஸ் வந்து கிளற ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க அவாய்ட் பண்ற விஷயத்த வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்களோ, அதுக்கு அவங்க குடுக்குற ஆக்ஷன வந்து யார் இந்த விஷயத்த பண்றாங்களோ, அவங்க வாழ்நாள் ஃபுல்லா மறக்க முடியாத அளவுக்கு கூட சில சமயத்துல குடுத்துடுவாங்க. ஸோ, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் சிக்மா மேக்ஸ் மாரி இருக்க ஆண்கள் குடுக்குற ரியாக்ஷன்ஸ் வந்து அன்யூசுவலா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கலாம். அத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்டும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் குடுக்குற அன்யூசுவலான ரியாக்ஷன் எதுவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் வில் புட் எவ்ரிதிங் ஆன் யுவர் ஃபேஸ் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்லி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா எல்லாத்தையுமே உடைச்சிடுவாங்க. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பொதுவா சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் வந்து ரொம்ப கூலா, காமா, கம்போஸ்டா, அமைதியா, குவைட்டா இருக்கிற பீப்பிளா இருக்கிறதுனால, இவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் விளையாடலாம். இன்னும் கொஞ்சம் பெர்சனல் பவுண்டரிய தாண்டி போகலாம். இன்னும் இவங்களோட பிரைவசிக்குள்ள நம்ம என்டர் ஆகலாம்னு சொல்லிட்டு இங்க நெறைய பேர் இங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, எந்த இடத்துல கரெக்ட்டா என்ன வார்த்தைகள பேசணுமோ, அத கரெக்ட்டா உபயோகப்படுத்துற அந்த டேலண்ட் வந்து இந்த மாரி ஆண்கள் கிட்ட அதிகமா இருந்துட்டே இருக்கும். மகாபாரத காவியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காவியத்துல திரௌபதியோட சேலைய புடிச்சு இழுத்த துச்சாதனன் மேல நம்ம எல்லாருமே பயங்கர கோவப்படுவோம். அவர் தான் தண்டனைக்குரிய ஒரு பெர்சன் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருப்போம். ஆனா, அத விட உண்மையாலே தண்டனைக்குரிய பெர்சன் யார் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த சேலைய புடிச்சு இழுக்கும்போது, குரு துரோணாச்சாரியார் அப்டின்னு சொல்லப்படுற டீச்சர் வந்து மிகப்பெரிய ஒரு பெர்சன். அத தடுத்திருக்க முடிஞ்சிருக்கும். அவர் வாய மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அதுக்கும் மேல பீஷ்மர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெர்சன் குரு வம்சத்தோட முக்கியமான ஒரு பெர்சன் அவர் தான் பிகினிங்கே எல்லாத்துக்குமே அவ்வளவு பெரிய பதவியில இருக்கிற அந்த பெர்சனும் இந்த விஷயத்தை தடுத்திருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அநீதியை தடுத்திருக்கலாம் ஆனா 2 பேருமே பேசாம வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த தவிர எந்த நேரத்திலுமே சிக்மா மேட்ஸ் மாதிரி இருக்காங்க செய்யவே மாட்டாங்க ஏன்னா எந்த ஒரு இடத்துல நம்ம பேசணுமோ அங்க பேசாம இருந்தோம்னா அதை விட மிகப்பெரிய பாவம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால ரொம்ப அமைதியா குவைட்டா இருந்தாலுமே எந்த இடத்துல கரெக்டான வார்த்தைகளை உபயோகப்படுத்தணுமோ அங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ரொம்ப ஹானஸ்டா அவங்கள எது பாதிச்சுதோ அவங்கள எது வலிப்பு உண்டாக்குச்சோ அது ரொம்ப தெளிவா டைரக்டா சொல்றதுல இந்த மாதிரி ஆண்கள் வந்து பயப்படவே மாட்டாங்க இந்த பயம் இல்லாம அவங்க மனசுல படுறத கரெக்டான நேரத்துல அதிகமா சொல்றதுனால இவங்கள பத்தி தப்பா எடை போட்டு வச்சிருப்பாங்க சில பேர் இவங்க கிட்ட விளையாடலாம் இவங்களோட பர்சனல் பவுண்டரியில கை வைக்கலாம் இன்னும் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாவே நம்ம ஒரு ஒரு விஷயம் கொடுக்குறோம் நம்ம ஒரு அட்வான்டேஜ் குடுக்குறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தப்பா அத யூஸ் பண்ணிக்கிற பீப்பிள் தான் இங்க அதிகமா இருந்துட்டு இருப்பாங்க. இது தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, கரெக்ட்டான வார்த்தைகள சொல்லி, யார எங்க வச்சுக்கணும்னு சொல்லப்படுறா இந்த டாக்டிக்ஸ் வந்து சிக்மா மேட்ச் மாரி இருக்க ஆண்கள் கிட்ட வந்து
ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம கரெக்ட்டான நேரத்துல கரெக்ட்டான வார்த்தைகள சொல்லி ஒதுக்கி வைக்கிறதுனால, ஃபியூச்சர்ல நடக்க போற சில ப்ராப்ளத்த கூட அவங்களால ஈஸியா சமாளிச்சுக்க முடியும். ஒரு சில விஷயங்கள் வந்து கம்ஃபர்டபுள்னு ஒரு வார்த்தை இருக்கு. எஃபெக்டிவ்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம கம்ஃபர்டபுளாவே இருந்துக்கலாம். யாராவது நம்மள கிண்டல் பண்ணா கிண்டல் பண்ணிட்டு போட்டும். பெர்சனல் பவுண்டரியோட விளையாட விளையாடிட்டு போட்டும்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளான பிளேஸ நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுள் எதிர்பார்க்காம, அந்த இடத்துல எஃபெக்டிவா நம்ம சில விஷயங்கள் இது நம்மளுக்கு புடிக்கல, இது எனக்கு தேவை கிடையாது, இது நீங்க பண்றது எனக்கு சரி கிடையாதுன்னு சொல்லப்படுற இந்த வார்த்தைகள சொல்லும்போது மட்டும் தான், கம்ஃபர்டபுளா நம்ம மாற முடியும் ஆக்சுவலா. இந்த ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சிக்மா மேல் சொல்ற வார்த்தைகள் வந்து எஃபெக்டிவான வார்த்தைகள் மட்டும் தான் பேசுவாங்க. அவங்க பேசுற வார்த்தைகளுக்கு எப்பவுமே மரியாதை அதிகமா இருந்துட்டு இருக்கும். அன்னைக்கு அவர் அப்படி பேசுனதுனால தான்ப்பா இன்னைக்கு எல்லாமே கரெக்ட்டா நடந்துட்டு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அவங்க வார்த்தைகளுக்கு மரியாதை எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ரியாக்ஷன் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கும். அவங்களுக்கு அன்ஈஸியான ஒரு மூவ்மெண்ட் நடக்கும்போது. 2வது விஷயம் அவங்க எப்படி வந்து அன்யூசுவலான ரியாக்ஷன் வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, தே மேக் யூ ஃபீல் லைக் யூ ஆர் இன் கண்ட்ரோல். அதாவது வந்து இங்க எதையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மள தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லப்படுற இந்த மந்திரம், இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சிக்மா மேல்ஸ்மா இருக்க ஆண்கள் வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, அவங்கள மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த நினைச்சு கவலை கூட பட மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து சப்போஸ் அவங்களுடைய தப்பான பட்டன்ஸ் யாராவது பிரஸ் பண்ணும்போது, தப்பா அவங்கள வந்து கொஞ்சம் டவுன் பண்ணி பேசும்போது, அவங்களோட பெர்சனல் பவுண்டரிய வந்து கொஞ்சம் விளையாடும்போது, அவங்க அதிகமா கோவத்த வெளிப்படுத்தாம, ரியாக்ட் பண்ணாம எடுக்கிற 2வது அன்யூசுவல் ரியாக்ஷன் வந்து இதுதான்றத தெரிஞ்சுக்கங்க. ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிள் தான் கண்ட்ரோல் பண்றாரு எல்லாத்தையுமே. ஏன் என்ன கூட நீ தான்ப்பா கண்ட்ரோல் பண்ற அப்படின்னு சொல்லப்படுற அந்த தாட்ட ஆப்போசிட்ல அவங்க கிட்ட விளையாடுற பீப்பிள வந்து நினைக்க வச்சுருவாங்க. இந்த உலகத்துக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஃபிளிப் சைட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாருமே வந்து இறங்கி வேலை செய்றவங்கள பார்த்து குறை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி குறை சொல்ற பீப்பிள் யாரா இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இறங்கி வேலை செய்யாம மேல நின்னு வேடிக்கை பார்க்குற ஆடியன்ஸா தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ இறக்கி விட்டு நீ கண்ட்ரோல்க்குள்ள வா. அப்பதான் தெரியும் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த சிக்மா மேட்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் வந்து ரொம்ப அழகா பண்ணிடுவாங்க. யார் அவங்கள குறை சொல்றாங்களோ அவங்கள கண்ட்ரோல் உள்ள இழுத்து விட்டு, அந்த கண்ட்ரோல் மீறும்போது நம்ம கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஒரு பெர்சன் எவ்வளவு தூரம் கோவப்படுவான், எவ்வளவு தூரம் கத்துவான், எவ்வளவு தூரம் டென்ஷன் ஆவான், அந்த வேலைய செய்யும்போது தானே அந்த பெயின் உனக்கு தெரியும்னு சொல்லப்படுற அந்த ஃபீல உருவாக்கி விட்டுடுவாங்க. இந்த ஃபீல உருவாக்குறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேன்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் வந்து இத ஒரு டாக்டிஸாவும் பயன்படுத்துவாங்க. ஆப்போசிட்ல அவங்கள வந்து நிலைகுலைய வைக்கணும்னு நினைக்கிற அந்த பெர்சன வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரும்போது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? இவங்க உண்மையிலேயே இங்க நல்லது நடக்கும்னு சொல்லப்படுறதுக்காக தான் திட்டுறாங்க, இல்ல நம்மள ஜட்ஜ் பண்றாங்களா? இல்ல இவங்களுக்குள்ள ஒரு கெட்ட இன்டென்ஷன் இருக்கா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் வந்து கிளியரா கண்டுபிடிச்சுருவாங்க. இத கண்டுபிடிக்கிறது மூலியமா ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிளுடைய இன்டென்ஷன் அந்த நல்ல விஷயத்துக்காக பண்றாங்களா, கெட்ட விஷயத்துக்காக பண்றாங்களான்னு சொல்லப்படுறத ரொம்ப தெளிவா கண்டுபிடிக்கிறதுனால, உண்மையிலேயே சுத்தி இருக்கிற பீப்பிளோட கண்ட்ரோல்ல கூட சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள்னால ஈஸியா எடுத்துக்க முடியும். அத வந்து அவங்க கிட்ட கண்ட்ரோல் குடுத்து அவங்களுடைய நடவடிக்கை மூலியமாவே இவங்க எடுத்துப்பாங்க. இதுவும் வந்து ஒரு அன்யூசுவலான ரியாக்ஷனா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது அன்யூசுவல் ரியாக்ஷன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து டைஸ கட் பண்ணி விட்டுடுவாங்க. ஹெசிடேட்டே ஆக மாட்டாங்க. இந்த டைஸ கட் பண்றதுன்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம எல்லாருமே வந்து ரிலேஷன்ஷிப் முடிச்சுகள்ல இருந்துட்டு இருப்போம். நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் ஒரு முடிச்சு இருந்துட்டு இருக்கும். நமக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற ஒரு கேர்ள்க்கும் ஒரு முடிச்சு இருந்துட்டு இருக்கும். நம்ம பேரண்ட்ஸா இருக்கலாம், நம்மளோட கொலீக்ஸா இருக்கலாம், மேனேஜர்ஸா இருக்கலாம், நம்ம பழகுற எந்த ஒரு பீப்பிள் கிட்டயுமே ஒரு சின்ன முடிச்சு இருக்கும். அதுதான் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இத கட் பண்றதுக்கு இங்க நெறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து அந்த முடிச்சுகள கட் பண்ணிட்டு வாக் அவே பண்ணி வந்துட்டே இருப்பாங்க. இங்க சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து அ இவங்க என்ன பண்ணாலும் நம்ம ஏத்துப்பாங்க. இவங்க நம்மளோட சீனியர் தானே, இவங்க நம்மளோட பெரியவங்க தானேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிச்சுல மாட்டிக்கிட்டு எதுவுமே வாய் திறக்காம இருக்கும்போது, சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லன்னு சொல்லிட்டு ரூத்லெஸ்ஸா கட் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஆர்கியூமென்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லப்படுற உணர்வு இவங்ககிட்ட அதிகமா இருக்கிறதுனாலயும், அதுக்காக டைம் அதிகமா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதுனாலயும், ரிலேஷன்ஷிப்பயே பேன் பண்ணிட்டு வெளிய வந்துருவாங்க. இத சிம்பிளா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்களுக்கு வந்து அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க சூஸ் பண்ற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க குவான்டிட்டிய விட குவாலிட்டில தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சிறந்த ஒரு நண்பனா இருக்கணும். நல்ல லாயல்ட்டியான நண்பனா தான் நான் வச்சுக்கணும்னு சொல்லப்படுற அந்த எண்ணம் இருக்கணும். காரணம் இவங்க லாயல்ட்டியா இருப்பாங்க. அந்த லாயல்ட்டியுமே மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கிற ஆண்களா இவங்க இருக்கிறதுனால, அந்த லாயல்ட்டி மிஸ் ஆகும்போது ஆப்வியஸா டைஸ கட் பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வரதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம். அப்படிதான் வெளிய வரணும்னா, வெளிய நாங்க வந்துருவோம்னு சொல்லப்படுற இந்த கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேட்ஸ் மாரி இருக்கிற ஆண்களுக்கு வந்து அவங்க கையில இருக்கிற பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கலாம். இதுல கிடைக்கிற சந்தோஷத்த விட அவங்களுடைய இன்னர் பீஸ் அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க.
இன்னொரு பர்சன் மேல தப்பான எண்ணமோ, பழிவாங்குற உணர்ச்சியோ, கோவமோ இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான நபர்கள் கூட மட்டும் பழகலாம். அத தாண்டி நம்ம கிட்ட யாராவது ஒரு பெர்சனல் பவுண்டரிய தாண்டி விளையாடுறாங்க, கொஞ்சம் நம்மள டவுன் பண்ண நெனைக்கிறாங்கன்னா, அவங்கள கட் பண்ணிட்டு வெளிய வர்றது தான் சிறந்த ஒரு அன்யூசுவல் ரியாக்ஷனா இருக்கும் சிக்மா மேல்ஸ் கிட்ட அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்தா யூஸ் பண்ணுவாங்க. அகைன் இங்க இருக்கிற பீப்பிள் வந்து, இங்க இருக்கிற பீப்பிளுடைய சைலன்ஸ நீங்க உடைக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெர்சனல் பவுண்டரி நீங்க தாண்டுனா போதும். அவங்களுக்கு தேவையில்லாம வந்து அவங்க அவாய்ட் பண்ற நெனைக்கிற விஷயத்த வந்து நீங்க திரும்ப திரும்ப பேசினா போதும். அவங்கள கொஞ்சம் மட்டம் தட்டி பேசினா போதும். இத வந்து ஒரு ஆயுதமா எடுப்பாங்க. இந்த உலகமே நம்மளோட பொறுமைய சோதிக்கிறதுக்கு தான் சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நீங்க உங்க பொறுமைய இழக்கிறீங்களா? நீங்க வந்து டவுன் ஆயிடுறீங்களா? உங்கள ரியாக்ட் பண்ண வைக்கிறோமா? அவ்வளோதான் நாங்க சக்சஸ் அடைஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு, நம்மள சுத்தி நெறைய பேர் சுத்திட்டே இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல சைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் மிகப்பெரிய வெப்பனா எடுக்கிறதுனால சிக்மா மேட்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் கிட்ட இந்த விஷயத்த விளையாட்டு காட்டும்போது அவங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுனால, சுத்தி இருக்கிற பீப்பிள் தான் ரியாக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து, சிக்மா மேட்ஸ் மாரி இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான மென்ஸ் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சைலன்ட்டா இருப்பாங்க. அப்சர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து த மோஸ்ட் டேஞ்சரஸ் பெர்சன் இன் த யூனிவர்ஸ் இஸ் ஒன் ஹூ திங்க்ஸ், லிசன்ஸ் அண்ட் அப்சர்வ்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரூஸ் லீ சொல்லியிருக்காரு. அப்போ திங்க்ஸ், லிசன்ஸ், அப்சர்வ்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த 3 வார்த்தைகள் எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அப்ப நீங்க யோசிச்சு அப்சர்வ் பண்ணி திங்க் பண்ணி முடிவெடுக்கிறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா இருக்கணும். இந்த விஷயத்த சைலன்ட்டா சிக்மா மேல்ஸ் வந்து கையில எடுக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எப்போலாம் ஒருத்தரோட ஈகோ அதிகமா பூஸ்ட் ஆகுது, எப்போலாம் ஒருத்தரோட பெர்சனல் பிரைவசிய தாண்டி ஒருத்தர் பேசும்போது, ஆப்வியஸா அவங்களோட ஈகோ பூஸ்ட் ஆகும். அந்த சமயத்துல ரேஷான டிசிஷன்ஸ் நம்ம எடுத்துருவோம். அந்த இடத்துல நம்ம சைலன்ட்டா இருந்தா மட்டும் தான் ரேஷான டிசிஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்லப்படுறதுக்காக சிக்மா மேல்ஸ் மாரி ஆண்கள் சைலன்ட்டா இருப்பாங்க. இந்த சைலன்ஸ் ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் வந்து இவங்க ஒரு ஸ்டெப் பேக்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கும். ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ரொம்ப டேலண்டடான ஆண்கள் வந்து 2 ஸ்டெப் ஃபார்வர்டா எப்பவுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது சுத்தி இருக்க பீப்பிள் கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா மேல்ஸ் வில் டிஸப்பியர் இன் ஷேடோ அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு நிழல் உலகத்துல மறைஞ்சிருவாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்போ யூசுவல் ரியாக்ஷன் பார்த்துட்டோம். அன்யூசுவல் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஆனா உண்மையிலேயே எது ரொம்ப டேஞ்சரான ரியாக்ஷன்னா, ரியாக்ஷனே குடுக்காம இருக்கிறது தான் டேஞ்சரான ரியாக்ஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷன வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரே காரணத்துக்காக, எங்க சிரிக்கணுமோ அங்க சிரிக்க மாட்டாங்க. எங்க அழணுமோ அங்க அழ மாட்டாங்க. எங்க முறைக்கணுமோ அங்க சிரிப்பாங்க. எங்க சிரிக்கணுமோ அங்க முறைப்பாங்க. ஸோ ரியாக்ஷன மாத்தி மாத்தி பண்ணி கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா, கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுறணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அப்பதான் நம்ம நெனச்ச விஷயத்த சாதிக்க முடியும்னு சொல்லப்படுற இந்த டாக்டிக்ஸ் அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஜெயம் கொண்டான் அப்படின்னு சொல்லப்படுற மூவில வந்து வினய் சார் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதுல வந்து விவேக் சார் வந்து காமெடியனா வந்திருப்பாரு ஓகேங்களா. அதுல வந்து ஒரு சீன் வரும். என்ன சீன்னா வந்து விவேக் சாரும், வினய் சார் எல்லாமே வந்து ஃபேமிலியா வந்து ஒரு மூவிக்கு போயிருப்பாங்க. அந்த மூவில வந்து விவேக் சாரோடைய வைஃப் உட்கார வேண்டிய சீட்ல வேற ஒரு பொண்ண ஒருத்தர் உட்கார வச்சிருப்பாரு. அப்ப விவேக் சார் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயி தப்பா பேசிருவாரு. ஏன்டா நீ வந்து தள்ளிட்டு வந்தவள வந்து இங்க உட்கார வச்சிருக்க. அப்ப நான் கட்டி கூட்டு வந்தவள எங்கடா உட்கார வைக்கிறது அப்படின்ற மாரி பேசுவாரு. அந்த டைம்ல வினய் வந்து இது உள்ள புகுந்து ஏதோ பெருசா சண்டை போட போறாருன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தா அத முடிச்சிருப்பாரு. ஸ்மூத்தா பேசி இங்க உட்காந்துக்கோங்க நாங்க பார்த்துக்கிறோம். நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஸ்மூத்தா வெளிய வந்திருப்பாரு. அப்போ விவேக் சார் வந்து வெளியில வந்த அப்புறமா, "என்னடா நீ இவ்வளவு ஹைட்டா இருக்கிற, இவ்வளவு பெரிய விஷயம்லாம் பண்ற, எங்களுக்குள்ள இருக்க. அவன் அவ்வளவு பேசுறான். நீ என்னடா சைலன்ட்டா வந்துருன்னு" கேட்கும்போது, "எனக்கு உருப்படியா சாதிக்கிறதுக்கு 100 லட்சியம் இருக்கு. அதே மாரி வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம எல்லாருமே ஒண்ணா இருக்கோம். ஆனா அவனுக்கு வந்து நெறைய நாட்கள் இருக்கு. நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான். இத நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபியூச்சர ஃபோர்காஸ்ட் பண்ணி யோசிக்கிறது. நம்மளோட இன்டர்னல் பீஸ பத்தி யோசிச்சு, எங்க நம்ம வெளிய வந்துரலாம், எங்க நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டாக்டிக்ஸ அழகா தெரிஞ்சு வச்சிருக்க ஆண்களா இருக்கிறதுனால, நிச்சயமா அவங்கனால எல்லா இடத்துலயுமே முடிஞ்ச அளவு பீஸ்ஃபுல்லா அமைதியான ஒரு சூழ்நிலைய கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இதுவும் வந்து டிஸப்பியர் ஆவறதுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு அன்யூசுவல் ரியாக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நான் சொன்ன மாரி பெர்சனல் பவுண்டரீஸா இருக்கலாம், உங்களுக்கு பெர்சனலான ஸ்டோரீஸ் இருக்கலாம், நீங்க மறைச்சு வச்சிருக்கிற ஸ்டோரீஸ் எதுவா வேணா இருக்கலாம். அது எல்லாமே உங்களுடைய சொத்துன்னு சொல்லலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுடைய சொத்து. அத வந்து யாரோ ஒரு பெர்சன் தேவையில்லாம மூக்கு நுழைக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க குடுக்குற யூசுவலான ரியாக்ஷன் மூலியமா நம்ம தப்பிக்கவே முடியாது. யூசுவலான ரியாக்ஷன்ஸ நம்ம குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரியாக்ஷன்ஸ் நம்மளுடைய பவர் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிளோட கையில போயிடும். அப்பாடா! இவங்க டென்ஷனா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு விஷயம் ஆப்போசிட் பெர்சனோட கையில போகக்கூடாதுன்றதுக்காகவும், தங்கள தாங்களே சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் மட்டும் தான், அன்யூசுவலான ரியாக்ஷன்ஸ குடுத்து சுத்தி இருக்க பீப்பிள கன்ஃப்யூஸ் பண்ணி, இவங்களுடைய வேர்ல்டு உள்ள இவங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்க பீப்பிளா, ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்பெஷலான ஆண்களா சிக்மா மேல்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.